கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கே 3 மொழி மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கர்நாடகாவும் ஆந்திராவும் அதன் எல்லைகளாக இருக்கிறதுனால அந்த மாநிலத்தினுடைய மொழி பேசக்கூடிய மக்களும் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை அரசு பள்ளிகளில் இருக்குது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 3 மாநில எல்லையில் அமைந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் தெலுங்கு, கன்னடம் பேசும் மக்களும் கணிசமாக உள்ளனர். இந்த மாவட்டத்தில் 3 மொழிகளையும் படிக்கும் மாணவர்களும் உள்ளனர். மாவட்டத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என மொத்தம் 2015 பள்ளிகள் உள்ளன. அரசு பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகளாக தேர்ச்சி விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது. கடந்த 2015 மற்றும் 2016 கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதம் 10ஆம் வகுப்பில் 95.05%, 12ஆம் வகுப்பில் 85.99% இருந்தது. ஆனால் 2016-17 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 93.12% குறைந்துள்ளது. 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை 88.02% உயர்ந்துள்ளது. இருப்பினும் மாநில அளவில் சராசரியாக பார்க்கையில் மிகவும் குறைந்த அளவிலான தேர்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்றுள்ளது. அதனால் வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மெக்கானிக்கலாவோ இல்லை வேறு ஒரு வேலை செய்கிறதுக்கோ அவங்களுக்கு ஆங்கில பயிற்சின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஆங்கில பயிற்சி இங்கே தனியார் பள்ளிகளில் சிறப்பாக இருக்குது. அரசு பள்ளிகளில் ஆங்கில பயிற்சி குறைவாக இருக்குது. அதனால் பெற்றோர்கள் தனியார் பள்ளியை நாடி போகிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாக மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களை கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்று வந்தது. ஆனால் இந்த ஆண்டு மாநில அளவிலான மதிப்பெண் அடிப்படையில் பின்னுக்கு சென்றுள்ளது. தேர்ச்சி விகிதத்திலும் கடைசி 3 இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்டத்தில் 167 பள்ளிகளில் 96 பள்ளிகள் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் அரசு பள்ளிகள் 2 மட்டுமே 100% தேர்ச்சி அடைந்துள்ளது. இவ்வாறு தேர்ச்சி விகிதங்கள் குறைந்து கொண்டே செல்வதால் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது. உங்களுடைய இதே சரியில்லை, யார் கவர்மெண்ட் சம்பளம் வராங்களா, அதிக ஆசிரியரும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. அவங்க ஆசிரியர் பிள்ளைங்க இதில் சேர்த்துறாங்க, எங்கள் தனியார் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. இப்போ நாங்கள் இங்கே சேர்த்துறோங்க எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த மாதிரி சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கு மேலே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். கடந்த 2015-16 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1,11,943 மாணவர்கள் படித்தனர். ஆனால் 2016-17 கல்வியாண்டில் 3,886 மாணவர்கள் குறைந்து 1,08,057 மாணவர்கள் மட்டுமே படித்தனர். பசங்களை கேர் பண்ணுறதில்ல, அதிகமாக சொல்லிக் கொடுக்குறது கூட கம்மி தான். ஆனால் தனியார் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அங்கே ஸ்விம்மிங்கு அது இதுன்னு ஆக்டிவிட்டிஸ் தனியாக, அது ஒன்று ஏதோ வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் ஸ்விம்மிங்கு, ஒரு வருஷம் செஸ், அந்த மாதிரி தனியாக ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. சப்போஸ் பிள்ளைங்க படிப்பு கம்மியாக இருந்தால் கூட அந்த லெவல் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி விட்டுறாங்க. ஆனால் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் அங்கே. தனியார் பள்ளிகளில் அதிக விளையாட்டு உபகரணங்கள் உள்ளது, அறிவுசார் விளையாட்டுகள் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றன எனவும் தெரிவிக்கின்றனர். இதுபோன்று அரசு பள்ளிகளிலும் முறையாக செய்தால் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதில் எந்தவித தயக்கமும் இல்லை என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர்.